சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரொம்ப நன்றிம்மா. உங்க பக்கம் தப்பு இருக்குன்றதுக்காக கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அவ்வளவு ஆயிடுச்சுல, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சுல. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தடவையும், ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் மம்மி நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். பாத்துக்கிட்டே தான் இருக்க. என்னமோ நடக்குது. அவ ஏதோ பண்றா. அவ ஏதோ பண்றா. பாருமா, வேண்டாம். ஆன்ட்டி கூட எதுவும் ப்ராப்ளம் வேண்டாம். சொன்னா கேளுமா. எப்படி சார் முடியும்? எப்படி சும்மா இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன். அவங்களுக்கு உலகமே அவங்க ஹஸ்பண்ட் தான். அப்படிப்பட்ட ஹஸ்பண்டா யாரோ ஒருத்தவங்க தெருவுல போறவங்க வீடு ஏறி வந்து அடிச்சா சும்மா இருப்பாங்களா? எப்படி சார் சும்மா இருப்பாங்க? சும்மா இருந்தா அவங்க ஒய்ஃபா சார்? அவங்க வார்த்தைக்கு வார்த்தை எப்ப பார்த்தாலும் சொல்றது என்னது? என் லைஃபே என் ஹஸ்பண்ட் தானே திரும்ப திரும்ப சொல்றவங்க. அவங்கள போய் சும்மா இருக்க சொல்றீங்க? எப்படி சார்? ஐயோ, இவ வேற ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காளே. நீங்க கேட்கணும் மேடம். நீங்க இவ்ளோ தூரம் ஸ்டெப் எடுத்தும் அவங்க போய் வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா என்னால முடியல மேடம். நீங்க எப்படிதான் பொறுமையா இருக்கீங்களோன்னு எனக்கு தெரியல. வாங்க 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 மல்லிகா மேடம். எதிரிய எனக்கு எதிரா நிக்கிறவள, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவள, என் ஹஸ்பண்ட வீடேறி வந்து அடிச்சிட்டு போனவங்கள, ஏசி ஆபீஸ் படியேறி போய் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாதுன்னு பேசி காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு அவ உங்களுக்கு முக்கியமா போயிட்டால? பதில் சொல்லுங்க. கேக்குறேன்ல, இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. அந்த கேவலமானவங்களை ஏன் காப்பாத்துறீங்க மம்மி? என்ன பண்றதுமா, ரொம்ப நாளா கேவலமானவங்கள தான் காப்பாத்திட்டு வந்தேன். இப்ப நல்லவங்க தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உதவி செஞ்சுட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. இப்ப எந்த நல்ல வார்த்தையும் உனக்கு ஏறாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றானு, சுந்தரி ரொம்ப நல்லவ. அவ மனசு வைக்கலனா உனக்கு இந்த வாழ்க்கையே கிடையாது. இங்க பாருனு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். அறிவு இருந்தா புரிஞ்சுக்க. இந்த ப்ராப்ளம் இதோட விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. ஒரு நிமிஷம். என்ன? உங்க பொண்ணு உங்க மாப்பிளையும் அவகிட்ட அசிங்கப்பட்டு அடி வாங்கிட்டு நிக்கிறோம். அவள நீங்க நல்லவன்னு சொல்றீங்க? ஆமா, அவ நல்லவன் இப்பவும் நான் சொல்லுவேன். அப்படி மட்டும் சொல்லாதீங்க மம்மி. அவ நல்லவ இல்ல. நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்லணும்? அவ நல்லவதான். அப்ப நான் யாரு? நீ முட்டாள். உலகத்திலேயே பெரிய முட்டாள் யாருன்னு கேட்டாங்கன்னா என் பொண்ணு பேரை தான் நான் சொல்லி ஆகணும்.
ஓ, இப்ப சுந்தரி புத்திசாலி ஆயிட்டா, உங்க பொண்ணு அனு முட்டாள் ஆயிட்டா. ஆமா, முட்டாள் ஆயிட்ட, முட்டாள் ஆயிட்ட, முட்டாள் ஆயிட்ட. நீ எத்தனை தடவை அதை கேட்டாலும் நான் இப்படிதான் சொல்லுவேன். அப்ப என்ன விட உங்களுக்கு அவதான் முக்கியம், அவதான் பெருசு. ஆமா, எல்லா வகையிலயும் உன்னை விட அவ பெரியவ, உன்னை விட அவ நல்லவ. எனக்கு உன்னை விட அவ ரொம்ப முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யார வேணாலும் எதிர்த்து நிப்பேன். சரி இருங்க, அப்படியே இருங்க, அந்த பக்கமே இருங்க. அவதான் முக்கியம்னு சொல்லுங்க, அவ கால்ல கூட விழுங்க, பூஜை கூட பண்ணுங்க. ஆனா நான் உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுங்க. இப்பவே நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நீ எதுக்குமா போகணும்? நீ எதுக்கு போகணும்? உன் புருஷன் தான் பிளான் பண்ணி எல்லா சொத்தையும் அவர் பேர்ல வாங்கி வச்சுக்கிட்டாருல்ல. மொத்த சொத்தும் உங்க பேர்ல இருக்கு. எனக்கு என்ன இந்த வீட்ல வேலை? எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. யாரெல்லாம் கேவலமானவங்களோ அவங்களையெல்லாம் நீ கூட சேர்த்துக்கோ. யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்களையெல்லாம் துரத்திரு. நீ நல்லாரு, நிம்மதியாயிரு. நான் போறேன் வெளியே. நீ எதுக்குமா வெளியில போகணும்? உன் வீட்ல இருந்து நான் வெளியில போகணுங்கிறத நீ வேற மாதிரி சொல்ற. நீ வெளியில போன்னு சொன்னா நான் வெளியில போறேன்னு சொல்லுவேன்னு தானே சொல்ற. நான் கிளம்புறேன். என்ன இருந்தாலும் தாய் மனசு கேட்கல. கடைசியா ஒன்னு சொல்லிட்டு போறேன், ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. உன்னை சுத்தி நடக்கிறத நீ முழுசா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. பி கேர்ஃபுல்.